காந்திபுரம் பகுதியில் உள்ள சங்கர ஏஎஸ் அகாடமியின் பயிற்சி வகுப்புகள் பயின்று குரூப் 1, குரூப் 2 தேர்வு எழுதி சாதனை படைத்த சாதனையாளர்களின் சங்கம விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை காந்திபுரம் பகுதியில் சங்கர ஏஎஸ் அகாடமி செயல்பட்டு வருகின்றது. இந்த பயிற்சி மையத்தில் பயின்று அரசு துறை சார்ந்த தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக சாதனையாளர் விழா மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் குரூப் 1 தேர்வு எழுதிய மது அபிநயா துணை ஆட்சியராகவும், விஜய் மற்றும் சுபாசினி ஆகியோர் துறை சார்ந்த அதிகாரிகளாகவும் தேர்வு செய்துள்ளனர். மேலும் குரூப் 2 தேர்வு எழுதிய பிரியா மற்றும் சுபத்ரா ஆகியோர் துணை பதிவாளர்களாகவும் தேர்வு ஆகியுள்ளனர். மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு தொழிலாளர் துறை உதவி ஆய்வாளர், உதவி கால்நடை மருத்துவ உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அரசு பணிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட 5500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A, இந்து சமய அறநிலையத்துறை, தோட்டக்கலை அதிகாரி, கால்நடை உதவி மருத்துவர் என பல்வேறு பணிகளுக்கு சங்கர் அகாடமி சார்ந்த 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற்று தமிழக அரசின் பல்வேறு பதவிகளில் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அவ்வாறு வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக நடைபெற்ற இந்த சங்கம விழாவில் அனைத்து மாணவ மாணவியர்களும் அரசு காலி பணியிடங்களை நிரப்ப நடைபெற்ற இந்த தேர்வுக்கு தயாரான விதம், இம்மையத்தில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சி போன்றவர்களை சக மாணவ மாணவியர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். மேலும் அரசு துறையில் பணியாற்ற இருக்கும் நிலையில் தங்களை நாடி பல்வேறு பொதுமக்கள் வருவார்கள், அவர்களுக்கு நிச்சயமாக தங்களால் ஆன சேவைகளை ஆற்றுவோம் என்று தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இன்று கோவை சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கிளையின் சார்பாக சங்கரின் சாதனையாளர்களின் சங்கமம் என்னும் பாராட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் குரூப் 1 தேர்வில் குரூப் 2A, குரூப் 2 மற்றும் VAS வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர்ல சேர்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. இதன் மூலயமாக நாங்கள் ஒரு 100லிருந்து அதிகமான மேற்பட்டோருக்கு நாங்கள் பயிற்சி வழங்கி எங்கள் பயிற்சி நிறுவனத்தின் சார்பாக அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் எங்களுக்கு மிகவும் பெருமையான விஷயம் என்னவென்றால், இதில் நிறைய மாணவர்கள் வெவ்வேறு ஊர்களில் இருந்து தொலைநோக்கு கல்வி மூலயமாகவும் நேரடி கல்வி மூலயமாக, அதாவது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கல்வி முறையில் 2 பேரும் பயின்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஸோ இதற்கு இன்றும் மேலும் பல எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் குரூப் 2, குரூப் 2A சமீபத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதற்கான பயிற்சியையும் நாங்கள் இப்போது ஆரம்பித்துள்ளோம். இதை தவிர UPSC எனப்படும் சென்ட்ரல் போர்டுக்கான யூனியன் பப்ளிக் சர்வீஸ் IAS, IPSக்கான பயிற்சி தேர்வும், SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மற்றும் பேங்கிங்கான 3 துறைகளுக்கும் TNPSCக்கும் இதற்கான பயிற்சி வகுப்புகள், புதிய வகுப்புகள் தொடங்குகின்றன. மாணவர்கள் இதில் பயிற்சி பெற்று பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். நாங்க இப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 விதமா ஸ்டேஜஸ் இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிலிம்ஸுக்கும் இங்க கோச்சிங் கொடுக்குறோம், மெயின்ஸ்க்கும் கோச்சிங் கொடுக்குறோம், இன்டர்வியூ. இதுக்கப்புறமும் துறை சார்ந்த எக்ஸாம்ஸ், இப்ப குரூப் 2னா பல்வேறு துறைகள் இருக்கு. அந்த பல்வேறு துறைகளை எந்த துறை தேர்ந்தெடுக்கிறது ஒரு கவுன்சிலிங் மூலயமா நாம அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம். ஸோ அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி இது சர்வீஸ் வாங்குற வரைக்குமே, எந்த துறை தேர்ந்தெடுக்கிற வரைக்குமே அவங்க வெற்றி பெறறதுக்கு என்னெல்லாம் வழிவகுக்க முடியுமோ எல்லாமே பண்ணிடுவோம். மெயின்ஸ்ன்றது தியரி பேப்பர் எழுதுருங்க. அந்த பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் டைப்பா இருக்கும். அந்த பேப்பருக்கும் பேப்பர் கரெக்ஷன் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் அங்க எப்படி TNPSCல எழுதுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம சென்டர்ல 3 மணி நேரம் எழுதுவாங்க. அதை எழுதி திருத்தி அதுல எப்படி அவங்களோட மெருகேத்தலாம் அந்த பேப்பரை அப்படின்ற விஷயங்களை நாங்க சொல்லி கொடுப்போம். இதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போகணுங்க. இன்டர்வியூ ப்ராசஸ்ல நாம அங்க எப்படி ஒரு 5 பேரோ 3 பேரோ உட்காந்து இருக்கிற கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அதே ஃபார்மேட்ல ஒரு 3 பேனலிஸ்டோ 5 பேனலிஸ்டோ உட்காந்து ஸ்டூடெண்ட்டை ஒரு இன்டர்வியூல பல இன்டர்வியூகள் 1லேருந்து 5 இன்டர்வியூகள் வர முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் வழியாகவும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சுடுவோம்.